ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை நான் கூறிக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்தில் சங்கீதம் 1 அந்த 3வது வசனத்தை மறுபடியுமாக நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கி அதுதான் எல்லாருடைய விருப்பமும். நான் செய்கிற இந்த காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரணும். எல்லாருமே நினைப்பாங்க. சாதி மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டும் எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. நான் செய்கிற காரியம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் எடுக்கிற இந்த தீர்மானம் என் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டு. ஆனால் யார் செய்வது வாய்க்கும் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அல்லது அவர் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்போ கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையும் அதில் இருக்கிறது. செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள். பவுல் அப்போஸ்தலன் எத்தனையோ கிராமங்கள் நகரங்களில் போய் முதல் முறையாய் திருச்சபையை உருவாக்கினார். 3 கண்டங்கள், ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, 3 கண்டங்களில் முதல் சுவிசேஷம் அறிவித்து சபைகளை ஸ்தாபித்தவர் பவுல். நிறைய சபைகளுக்கு அவர்தான் தலைவர். அவர் கடிதங்கள், நிருபங்களை எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று பெரோயா திருச்சபை மக்கள் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறபடியினால் அவர்கள் தெசலோனிக்கே சபையாரை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்து அதை மறுபடி தியானிக்கிற ஒரு மனுஷன், அவனுடைய குணம் நற்குணமாய் மாறுகிறது, நற்குணசாலியாய் மாறுகிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வசனத்தை அதிகமாய் தியானித்து அதை வாழ்க்கையிலே கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் என்னை மிகவும் கவர்ந்த பல ஹீரோக்கள் இருக்காங்க பைபிளில். அதில் ஒரு ஹீரோ ஈசாக். எத்தனையோ ஆயிரக்கணக்கான திருச்சபையில் நான் ஈசாக்கை பற்றி பேசிவிட்டேன். என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வாலிபன். 40 வயதாகிறது. அந்த காலத்தில் 40 வயது தான் திருமண வயது. ஆக 40 வயது இளைஞன். அந்த 40 ஆண்டு கால அவருடைய வாலிப வயதிலும் கூட அவர் எந்த ஒரு பெண்ணையும் இச்சையோடு பார்த்தார் என்று எங்கேயுமே நம்ம வேதத்தில் வாசிக்க முடியாது. அப்புறம் 40 வயதில் திருமணம் ஆகிறது. திருமணமான பிறகு ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த வேத கலாச்சாரத்தின்படி ஒரு ஆதாமை ஆண்டவர் உருவாக்கி அவனுக்கு ஏற்ற துணையாய் ஒரு ஏவாளைத்தான் கொடுத்தார். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஏதோ இந்திய கலாச்சாரம் மட்டுமல்ல, தமிழ் கலாச்சாரம் மட்டுமல்ல, அதுதான் உலக கலாச்சாரம், வேதாகம கலாச்சாரமும் அதுதான். அப்படி சுத்தமாய் வாழ்ந்த மனிதர். ஈசாக்கினுடைய தகப்பனார் ஆபிரகாம் பல திருமணங்கள் பண்ணினவர். ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு வருகிறார், அவரும் பல திருமணங்களை பண்ணினவர். ஆனால் அந்த முற்பிதாக்களுடைய வரிசையில் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற இலக்கண சுத்தமாய் இந்த கேரக்டர், அவருடைய கேரக்டர் அண்ட் கான்டெக்ட் அவ்வளவு செதுக்கப்பட்டதற்கு ஒரு அழகான காரியம் பைபிள் போட்டிருக்கு. ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் 64வது வசனம் சொல்லுகிறது, சாயங்கால வேளையில் ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே போனான். அன்னைக்கு பைபிள் கூட கிடையாது, ஆனாலும் தியானம் பண்ணினார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருந்தார். அசை போடுதல்னு சொல்லுவாங்க, வசனத்தை அசை போட்டு கொண்டே இருந்தார். அன்றைக்கி பைபிளே இல்லை, ஆனால் அம்மா சொல்லிக் கொடுத்த காரியங்கள், அப்பாவுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, அதை அசை போட்டுக்கொண்டே இருந்தார். அவர் நல்ல ஒரு கேரக்டரோடு வாழ்ந்தார், இச்சை அடக்கத்தோடு வாழ்ந்தார். இன்றைக்கும் சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை அதுதான். கேரக்டர் சரியாக வரணும்னா வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து படிக்கணும். அதுதான் சொல்லப்படுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை எடுத்து விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதம்.
தகப்பனார் தோண்டி அப்புறம் தூர்ந்து போன பாலைவனத்தில் இந்த மணலை தோண்டுகிறார். தோன்ற இடத்துலலாம் தண்ணீர். ஈசாக்கு செய்வதெல்லாம் வாய்த்தது. காரணம் தியான வாழ்க்கை. நாமும் இன்னைக்கு காலையில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் தினமும் நம்ம தியானிப்பேன் ஆண்டவரே. அதை பகல் முழுசும் அசை போட்டுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே. இரவும் பகலும் அதில் பிரியமாக இருப்பேன் ஆண்டவரே. தீர்மானம் எடுப்போமா? காட் பிளஸ் யூ.